கட்டுங்க போய் ஏங்க பாலத்தை கட்டினா நீங்க வர மாட்டீங்களா? எத்தனை பாலம் கட்டுறாங்க? எப்ப சுத்தி போறோம்? சரி பஸ்ஸுக்கு டைம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் 20 நிமிஷம். சரி 1.5 மணி நேரம் மேல போகுது. சரி அப்ப நாங்க என்ன பண்றோம்? நாங்க என்ன பண்றோம்? பைய மாட்டேன் சரி பப்ளிக்ல தெரியும். ஆடியோ நீ வந்து சொல்றதுக்கு ஏங்க அததானே கேக்குறப்ப ஏன் வாழப்படி போவீங்க சொல்லுங்க. நீ கேட்காத வந்த வாழப்படி ஏன் நீங்க போக வேற யார் கேப்பா? போய் ஊர்ல போய் பாலத்து மேல கட்டு போ. சொல்லுண்ணா வாழப்படி பஸ் போவாதுல்ல சொல்லுண்ணா பதில் சொல்லுண்ணா பஸ் வாழப்படி போவாதா? சந்தைலாம் கிடையாது பஸ் போவாது. இல்ல 40 டைம் உட்காருங்க இல்ல பாத்துக்கலாம். உட்காருங்க வாழப்படிக்கு பஸ் போவாது. சேலம் பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துமே தான் கேட்பேன். ஏன் வாழப்படி ரூட் இல்லையா சொல்லு? வாழப்படிக்கு ரூட் இல்லையா? முன்னாடி போறோம் எல்லா வண்டியுமே தான் கேக்குறேன். வாழப்படி ரூட் இல்ல. இன்னைக்கு வந்து சந்தை வாழப்படிக்கு ரூட் இல்லையா? வாழப்படி ரூட் இல்ல. சந்தை நாள் இன்னைக்கு வாழப்படிக்கு ரூட் இல்ல. வாழப்படி ரூட் இல்ல. அப்புறம் ஏன் வாழப்படி போவனே சொல்றீங்க? வாழப்படி போவனே சொல்றீங்க? பைபாஸ் வேலையில செஞ்சு பார்த்தா தெரியும். எல்லாத்துக்குமே தெரியுமே. போடுற போத்துக்கலாம். என்ன பண்ணுவீங்க? வாழப்படி அப்புறம் காலைல பஸ் ஓட்ட மாட்டியா? அந்தந்த வேலையை பார்க்கணும். காலைல பஸ் போகாது சாயங்காலம் போகாது எதுவுமே பஸ் போகாது. வந்து நாளைக்கு மாத்தி காலையில மாத்தி அதான் நாங்க போலாம வந்து பாத்துக்கலாம். நான் என் டியூட்டி மாத்தணும். என்ன எனக்கு என்ன பேசஞ்சரை கூட்டி போதும் பஸ் வச்சிருக்க விடிய விடிய நாங்க வந்துட்டு நாங்க உட்காந்து கிடப்போம். இந்த லட்சுமி பஸ் இதே வேலைதான், ரமணி பஸ் இதே வேலைதான். உங்களுக்கு வாழப்படி போகாது. ஆனா ரோடு இப்ப வந்து சின்ன ரோடு. நாளைக்கு வந்து காலையிலனா ரோடு வந்து பெருசாயிடும். அப்ப நாளைக்கு வருவீங்க கரெக்டா? அத சந்தை வந்தா நீங்க பஸ் உள்ள வராது கரெக்டா? சொல்லுங்க சந்தை வந்தா பஸ் உள்ள வராதுன்னு சொல்லுங்க. ரமணி பஸ் இதேதான் எல்லாம் உங்களுக்கு இதேதான் வேலையா போச்சு. அப்புறம் நாளைக்கு எப்படி கட்டுங்க போய் ஏங்க பாலத்தை கட்டினா நீங்க வர மாட்டீங்களா? அப்ப வர மாட்டீங்களா? பாலத்தை கட்டு போ வராது பஸ் வராது. சரி வீடியோ எடுத்தா என்ன வாச்சு அதான் சொல்றேன். பேசஞ்சர் எல்லாம் தானே நிக்கிறாங்க. சரி அதான் ஆமா நீங்க பேசுங்க நீங்க பாத்துக்கலாம். அதான் பாலத்தை கட்டினா பஸ் வர மாட்டீங்களா? ஆமா அப்ப நாங்க வீடியோ பைய மாட்டேன் சரி பப்ளிக்ல தெரியும். அப்பயே வரீங்க வாழப்படியே வராதீங்க. போடுங்க வாழப்படியே வராதீங்க. அப்ப வாழப்படி எப்பயுமே வராதுன்னு சொல்லுங்க. ஏன் ஆடியோ நீ வந்து சொல்றதுக்கு ஏங்க அததானே கேக்குறப்ப ஏன் வாழப்படி போவீங்க சொல்லுங்க. நீ கேட்காத வந்த வாழப்படி ஏன் நீங்க போக வேற யார் கேப்பா? போய் ஊர்ல போய் பாலத்து மேல கட்டு போ. பாலம் கட்டினா என்ன கட்டணும்? வேலை நடந்து தானே இருக்குது. போ வீடியோ எடுத்து உட்கார்ந்துக்கறாங்க. ஆமா மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசிக்க. நாளைக்கு உன் பஸ்ஸே வெளியில போவாது. நீ வேணா பாரு. இந்த மரியாதை இல்லாம என்கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுக்காத. நீ எதுக்கு வாழப்படி போவான்னு சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? நீ ஏன் கை நீட்டி பேசுற? நாங்க ஒண்ணு இது பண்ணிடுவோம். அதான் நீ என்ன பண்ற பாரு. இதே ஒரு வேலையா போச்சு உங்களுக்கு. நல்ல வேலையாவது போறோம் போங்க. என்ன பெரிய பாலத்தை கட்டுமா? அப்ப வாழப்படிக்கு எப்பயுமே வராதுன்னு சொல்லுங்க. வாழப்படிக்கு எப்பயுமே பஸ் வராதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எத்தனை பாலம் கட்டுறாங்க? எப்ப சுத்தி போறோம்? சரி பஸ்ஸுக்கு டைம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் 20 நிமிஷம். சரி 1.5 மணி நேரம் மேல போகுது. அப்ப நாங்க என்ன பண்றோம்? அப்ப நாங்க என்ன பண்றோம்? வாழப்படி போறோம். நாங்க எப்படி போக முடியும்? டைமுக்கு போய் போவோம். சந்தை நாளே உள்ள எந்த எப்படி எந்த பஸ்ஸுமே போனா அப்ப நாங்க எப்படி போக முடியும்? ரமணி பஸ்ஸும் போவாது, லட்சுமி பஸ்ஸும் போவாது. எந்த பஸ்ஸுமே போனா எப்படி போக முடியும்? இப்ப நீங்க தான் சொல்றீங்க போட்டா பிடிச்ச அவங்க யாரும் போறேன்னு சொல்லி நீங்க தான் போறேன்னு சொல்றீங்க. நீங்க தான் போக முடியாது. கவர்மெண்ட் சொல்றீங்க. நீங்க தான் இப்ப போறேன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன். நீங்க தான் வாழப்படி போறீங்க. வாழப்படி அப்ப எப்பயுமே வராதுன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க இதே ஒரு வேலையா தான் வச்சுட்டு இருக்கீங்க. இது இன்னைக்கு நேரத்து கிடையாது. எப்பவுமே இது உங்களுக்கு ஒரு வேலை தான் அது. சரியா? அதான் யார் வேணா கூப்பிட்டு பாத்துக்கிறாருங்க. பஸ்ஸா வராது. இங்க இருக்கிற பாதி டிக்கெட்டு வாழப்படி தான். இவர் தான் வந்து கண்டக்டரு. இந்த பஸ்ஸும் வாழப்படி போகாது. லட்சுமியும் இந்த பஸ்ஸுமே வாழப்படி போகாது. இங்க நிக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழப்படி பஸ்ஸுக்காக நிக்கிறாங்க. இன்னைக்கு கேட்டா சந்தைன்றதுனால பஸ் போகாதான். இதை ஒரு காரணமா காட்டிட்டு இருக்காங்க. இதே ஒரு வாடிக்கையாவே இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க.